இந்த இலையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த இலை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலையும் எவங்களுக்கு புலப்பேர் என்ன நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி பாதி மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா படி போல் நிற்கிறேன். கிழமை குறைச்சு பார்த்து விட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த 7 பழிக்காதாயா. ஒன்னா தாயே இந்த காரியத்தை கைகூட்டி கொடுத்துருக்கா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு உத்தரவு வந்துதா, கோர்ட்டு கச்சேரி பில்லங்க நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கா, மனம் முடியாம அதே மாதிரி கைப்பற்றி கொடுத்துருவேன். இது சத்திய வாக்கு. படிப்படியா நடத்திட்டு வர தகுதி மணி. தாயே நான் எப்படி இந்த கத்தி மனமேல நிற்கிறேன் அதே மாதிரி தங்கமணிக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கண் பார்வை இழந்து வந்து பட்டியல வந்து கண் பார்வை வரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. மேற்கொண்டு வேற சிக்கலும் இருக்குது, அதையும் தீர்த்து கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மருத்துவம் கையிட்டுடுது, கும்பிட்ட தேவாதையும் கையிட்டுடுதாயா. என்னை மழை போல நம்பி நிக்க சொல்லு. நடக்கி நட படிப்படி மீட்டு இதே பட்டியல கண் பார்வை கொடுத்து இந்த பொண்ணால வாழ வச்சு தரனாயா. இது சத்திய வாக்கு. அஞ்சாத போ வச்சனம் வச்சுக்கோ. ஏமாந்த குழப்பம் சொல்றது புரிஞ்சுட்டியா தாயி? இன்னைக்கு நம்பி மோசம் போய் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிர்த்து பட்டியல் நிக்கிறியா. அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மீட்டு போடலாம் தாயி. நடைக்கு நட படி மீட்டும் பட்டி பால் வாத்து கொடுத்துருந்தாயா. இது சத்திய வாக்கு கொடுத்துருந்தாயா. நகை காணாத போயிடுறா, நகை காணாத போயிடுதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. வச்சு தாயி அடியா சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? அதெல்லாம் நான் இருக்கிற தைரியமான இல்ல. இந்த பாதுகாப்பு நேரம் மொண்டிக்கிட்டு நீக்கிறனாயா. இந்த பட்டிக்கும் பால் பார்த்து பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் போட்டு வந்து நிக்கிறேன். நான் பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு ஒன்று தேய்ச்சி தக்க தாயி. பொண்ணா ஆரியா நீ சேதாரமாய் வந்து நிக்கிறாயா. தாயி இந்த சேதாரமாகாம பட்டி பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி. நீயும் எத்தனையோ பக்கம் பையன் பார்த்த ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற.
இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தைரியமா இல்லை எல்லாம் மங்கமலம் என்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி அந்த காரியத்தை முனமுடியா முடிச்சு கொடுத்தா முடிச்சு கொடுத்தார். ஐயா அங்கார் கருப்பு கோட்டையில இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிற பாத்தியா அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை தத்தளிச்சிட்டு நிக்குதா இல்லையா இல்ல இருளும் இங்க செல்வாக்கும் இங்க முடங்கி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதப்பா இதை ஒண்ணு சேர்த்தி பட்டி பேர் வாங்கி காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா இல்லையா நீ எத்தனையோ பக்கம் போய் கையேறி பார்த்தாச்சு ஒரு பக்கம் கை கொடுக்க காட்டா குரல வந்து ஏமாந்த பழப்புக்கு வலிக்கே முடிச்சிடலாமப்பா மீட்டு கொடுத்துட்றேன் விட்டு போல தகுதிமான இல்லை பிடிச்சுக்கோ ஓ தடம் காமிக்க ஐயா கொட்டி நான் கருப்பு கொட்டியில செத்த பணமா கொண்டு போட்டேன் செத்த பணமா கொண்டு போட்டேன் முடியாதுன்னு சொன்னேன் இருந்தாலுமே நீதான் அப்படி சொல்லிய நீ விட அப்படியே பிடிச்ச இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அவனுடைய செயலை அவனே நடத்திக்குவான் ஒன்னும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற மருத்துவம் கைவிட்டுடுது கும்பிட்ட தேவாதி கைவிட்டுடுது மத்ததும் கைவிட்டுடுது இல்லையா என்னை இதே மாதிரி விட அப்படியே பிடிச்சி வந்துச்சுன்னா தாயி தங்கத்தடம் போட்டு தங்கத்தை நடையோடி போல தகுதி மண்ணு புரிஞ்சுதா இது சத்திய பார்த்துதான் பிடிச்சிக்கோ போ வரம்போ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா மரபுள்ள சொல்றது புரியுதா அது எந்த ஒத்தனை சேதாரம் இல்லாம என் பட்டியில வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா நான் இருக்கிற தகரிமான இல்லையா பாதுகாப்பு கோட்டையில வந்து கையேந்தி நின்னாச்சு 3.25 நாளைக்கு முடிவு சொல்றோம் போதுமா 11வது நாள் உங்க இல்லத்துல ஒரு அதிசயத்தை நடத்துனாயா கருப்ப கோட்டையில கொண்டாடி போடலாமா தகரிமான இல்ல பத்திரமா வச்சுக்கா போதை வரும்போ இருளமங்கி செல்வாக்குமங்கி தொழில் பழகி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் இருக்கிற வழி தெரியுமா பட்டி எத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதாயா ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு இல்ல மத்திரம் இன்னைக்கு பூமி பிரச்சனையில கைப்பற்ற முடியாம இன்னைக்கு பல குழப்பத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறியா ஒண்ணு கலக்க வேண்டாம் கருப்ப நான் இருக்கிறேன் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உங்க ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா பக்கத்து பூமியும் வாங்கி கொடுத்துறேன் இருக்கிற சிக்கலை விட கொடுத்து மாற்றி பழக முடியாது கொஞ்சம் அள்ளிப்படியே வந்து நான் அம்பாரம் போட்டு கொடுத்து 10 வல்ல தகவல் ஆழ்ந்தாரம் முடிச்சுக்கோ போக்குவரத்துல வச்சுக்கோ அரை மணி ஆழ்ந்தாரம் செல்ல போ அடியா இல்லத்துல தடுமாறி போய் வந்து நிக்கிறிய எல்லா காரியமும் இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குதப்பா பட்டியல இன்னைக்கு எந்த காரியத்தையும் கைகூட்ட முடியாம இன்னைக்கு தலை குடிஞ்சு வந்து நிக்குது தன நிமித்த பட்டி இன்னைக்கு தலை குடிஞ்சு நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா இது நல்லபடியா பேர் வாங்கி காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமா நெல்லு ஒரு தடம் போட்டு அந்த தடத்துல முன்னுக்கு போட்டு வந்திருக்க புரிஞ்சுதா அதெல்லாம் கண்டதையெல்லாம் போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தரப்புமா நான் இருக்கிறேன் இங்க விஞ்ஞானிக்கவும் வேண்டாம் தாய் தாப்பா இருக்கேன்னு சொல்லிட்டேன் இது சத்தியமா போ வரப்போம் அப்படி போயிட்டு தாயி அங்க கருப்பன் கோட்டையில
இன்னைக்கு அழுது புலம்பு யாரா பெருகி இன்னைக்கு பட்டியல வந்து இன்னைக்கு இல்லத்துல எல்லாம் ஏழு தரமா போகுதுன்னு சொல்லி வந்து கையெழுத்தி நின்னியாயா இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்து பட்டிக்குள்ள பேர் வாங்கி கொடுத்தாச்சாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பை கோட்டையில கொடிநாட்டி கொடுத்துறேன். தாயி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறாயா அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு இந்த பால் கருப்பு கூட வந்து நிக்கிற தகுதி மண்ணில் புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்கிறேன். கருப்பு கோட்டையில தாக்கி சின்ன பின்னப்பட்டு போக வேண்டிய பட்டி இன்னைக்கு சீரழிய வேண்டிய பட்டி இந்த கருப்பு கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அந்த பாதுகாப்பை போட்டு அமைச்சி இருக்குனாயா அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சிரஞ்சீவமா வாழு எல்லாம் மங்கமலாம் கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தனாயா மினி பண்ணி தூக்கி இடுப்புல வச்சு சந்தன கருப்பு ராணி எடுத்து உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறனாயா இது சத்திய வாக்கு வாபனா இது அடுத்த ரசப்பாடு குடிச்சுக்க செல்வா படி வந்து பண்ணலாம் போ முடியாம நிக்கிறான் பாரு அவனை வர சொல்லு. தாயி கருப்ப கோட்டையில சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறீங்க உடனே தாயி நாங்க கருப்ப கோட்டையில் இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாகி எந்த பக்கம் போனாலும் காரி சாட்டிக்க முடியாம உனக்கு வர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள சோதனை போட்டு நிக்குது இது வந்து கேட்டு இருக்கிறியா மன முடியாம மீட் பண்ணலாமா இது சத்திய வாக்கு புரிஞ்சுதா. 13வது நாள் உங்க கோட்டையில வந்து நிற்கிறாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு உங்க கோட்டைக்கு மறுபடியும் வந்து நிற்க அதுக்கப்புறம் 13ஆம் நாள் நிற்க கோட்டை கொத்தலமா இருக்கும் போதுமா. தாயி பயந்துகிட்டே நிக்கிற என்னை நம்பி நில்லையா வந்துட்டீங்களா இந்த பாலத்து கருப்ப தாயி அந்தந்த நேரம் கால உத்தரவு இருந்தாத்தே என்ற பர்டிகுலரியே விடுவேன் உன் புரியுதா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீ ஏமாந்த போல பொழைச்சது போது நீ நம்பி நில்லு தடம் போட்டு சிக்கலுக்கும் கூட கொடுத்துட்றேன் கை நீட்டி கொடுத்துறனாயா போதுமா. இந்த பாலத்து கருப்பு கோட்டையில் இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெரிய நிக்கிறியா அழுத கண்ணுக்கும் தொழுத கைக்குமே இந்த கருப்பு 8 நாளுக்குள்ள மாற்றத்தாரு தகுதிமா போதுமா. பத்திர வச்சுக்க ரசப்போடு கொடுத்த தாயி தாயி கோட்டையில நீ சேதாரமாய் நிக்கிறாயா இல்லையா இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா தெசுமாரி போச்சு தெசுமாரி போன கண்ணு இன்னைக்கு தெசையோட்டி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நீங்க என்னமோ 2 பக்கமே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறாயா அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து நல்லபடியா வாழ வச்சிடலாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். வாழ வச்சு கொண்டு சேர்த்தி இதே பட்டி நிறுத்தி அழகு பார்த்து போறனாயா இது சத்தியமாக என்னென்னமோ நடந்து போச்சு இல்லையா பயப்படாத. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன் கோட்டையில கொண்டாடி போடலாமாயா ஒட்டிமாக சில விஷயமெல்லாம் உடைச்சு பேச முடியாது கைப்பத்திட்டா காப்பாத்திக்குவியா கோட்டையில தேடி வருது போதுமா. இந்த பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கோ தகிரிமா போ விண்ணம் படாது சத்திய வாக்கிங்க வா போகிறோம் பிரச்சனை அத்தனை என்ற பிரச்சனை புரியுதா. என் கோட்டைக்குள்ள நிக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன் என்னை நம்பி வந்து முழு மனுஷோட கை ஏந்திட்டு அப்படின்ட்டு உங்க காரியமெல்லாம் என்ற காரியம் போதுமா. காயி எப்படி நடத்தி எப்படி இந்த சிக்கலுக்கு முடக்கு கொடுக்கணும் முடக்கி போட்டாங்கயா வட்டி முடக்கித்தான் உங்களை எல்லாம் சின்ன படுத்தி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க புரிஞ்சுதா. அது கால சுத்தமா கொத்தி போடுச்சு வேற பக்கமெல்லாம் இருந்து வரல காமிக்கிற அடையாளம் புரியுதா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனப்பா இருக்கிற தொழில ஒரு படிக்கு 9 படி பெருக்கி தர்றேன் சிக்கலுக்கும் பட கொடுத்துறேன் அள்ளிப்படியாந்து அம்பாரம் போட்டு கட்டுவத்துல முகவத்தில வைக்கிறபடி வியாபாரம் போக்குவரத்து கடைக்கெல்லாம் வச்சுக்கோ நீதிபதி ஆகணும். நிறைய பேர்த்த கலெக்டர் ஆக்கி இருக்கிறேன் நிறைய பேர்த்த சொப்பியார் ஆக்கி இருக்கிறேன் புரிஞ்சுதா. உன்னையுமே மேல் பதவியில நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு ஜட்ஜ் ஆக்கணும் நீதிபதி ஆக்கணும் வந்து என்றாங்க கேட்டு நிக்குதுல தாய் முயற்சி உண்றது முடிவு என்றது அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு காமிக்கிறனாயா இதே வட்டியில நடத்தி காமிக்கிறோம் இது சத்தியமா போகும். ஏமாந்த போல பொழைச்சு நீ பட்டி அத்தனை தத்தளிச்சு நீ கணிஞ்ச தலைக்கு மேல ஏறி அப்பாண்ட பலிகளும் தலைக்கு மேல ஏறி இன்னைக்கு சிங்கலாகி இன்னைக்கு வட்டியில வந்து நின்று எனக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக பெத்த கண்ணுக்கு கங்கட காரியத்துக்கு வந்து கையேந்தி நின்னையா தரம் காமிச்ச அந்த தரத்துல சில சிக்கல் நிக்குதுன்னு பயந்துட்டு நிக்க வேண்டாம். என்ன மீறி என்ன வந்து போயிரு ஒண்ணு யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது உங்களுக்கு தரத்தை காமிச்சாச்சு பேர் வாங்கி கொடுத்துடலாம் இது சத்திய வாக்கு. அதே மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு மாட்டிட்டியா அதுல ஏதாவது சிக்கல் வருமா உள்ள போய் இருக்குதா சரி
கருத்து போடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். முதல்ல இப்போ கல்யாண காரியத்தை நடத்திடுவோம். அது போக சிலதெல்லாம் உடைக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், அந்த கையெழுத்து போட்ட விஷயம், அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது வந்து காப்பாற்றி போடலாம். இனியாவது கொஞ்சம் துப்பத்தை பொழைக்காது. புரியுதா புரியலையா? போதாய் இன்னும் இருந்து போட வர்ற போ. கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு, நடத்து. தாயே ஏன் தாய் காரியம் நடக்கணுமா? நடத்திடலாமாயா. நாங்க கருப்ப கோட்டையில விட்டு நான் காமிச்சேன் கம்மனு. புரிஞ்சுதா? எத்தனையோ இடத்துக்கு போயாச்சு, எத்தனையோ பக்கம் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இது காரியம் கை கூட மாட்டேங்குது. நல்ல காரியம், இது நல்ல காரியத்தை சேதாரம் இல்லாம எனக்கு தசகாமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காமிச்சிடலாமாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்பு கோட்டையில தசை காமிக்கிறாயா, ஜேர் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அது போக இல்ல கொஞ்சம் தெளிவில்லாம நிக்கிறாயா, என்னை நம்பி நில்லு, விட கொடுத்தாரு. கட்டன் சும்மா தலைக்கு மேல ஏறி நிக்குது, சிக்கல் மேல சிக்கல் நிக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டா தூரியாட்டா, சிக்கல்ல நிம்மதி இல்லையா? அடியானுக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது, காரியம் தவணையாவே போய்கிட்டு இருக்குது. மொத்தத்துல இன்னைக்கு எல்லாமே கழிச்சுமா, இந்த வட்டி இன்னைக்கு வேறு வட்டியா போச்சுதாயி. புரியுதா புரியா? கோட்டி மகன் இந்த கருப்பம் கோட்டையில ஒரு பூ யாரு முடிஞ்ச வட்டியில வந்து கையெத்திட்டியாயா? நான் இருக்கிற தகுதிமா நில்லு. இந்த பாலத்துக்கு கருப்பம் கொட்டி கொடுத்து கொண்டாடி சில திசை காமிக்கிறனாயே கடன் அடிச்சு போடலாம். போதுமா? அடியானுக்கு முதல் காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். அது போல ஒரு சிக்கல் ஒன்று விளையாண்டுட்டு இருக்குதா வீட்டுக்குள்ளார அட்டங்காம சிக்கல் பண்ணிக்கிட்டு ஊர் பண்ணிட்டு இருக்குது. அப்பனே அடக்கி ஆளாம தலையை வச்சு கொடுக்கலாம். பத்திரம் வச்சுக்க. உயிரை காப்பாத்தி உடமையை காப்பாத்தி மருத்துவம் கைவிட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லி காப்பாத்து. எடுத்துட்டு வர வேண்டாம், நான் காப்பாத்தி தரேன்னு சொல்லி இன்னைக்கு காப்பாத்தி உயிரோட வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயி அடியா கருப்பம் கோட்டையில சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறேன்றதாங்க. தாயி தாயி நாலாவது நீ கீட்டி பாய்தப்பா, கைமொழி போயிருமா, கை மீண்டு வருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? தாயி அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறாயா? கணக்கோல வீசி காலிட்டு கழிச்சு போட்டாங்கய்யா. புரியுதா புரியலையா? நீ கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாப்புன்னு சொல்லி நீங்க நம்பி ஏமாந்து நிக்குது. அது போக சேதாரத்துக்கும் விட கொடுத்து போடலாம். தகுதிமன் இல்ல. இந்த பாதுகாப்பு தாயி என்னை நம்பி வந்துட்டு அப்படின்னா 3.25 நாள் வந்து நிக்கிறப்போ இந்த ஓட்டைக்கு வரப்போ ஓட்டைக்கு வந்து அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்தனாயா உண முடியாத மீட்பு. போதுமா? பத்திரம் வச்சுக்கிற தாயி அல்லது குழம்பி ஆறா பெருகி இந்த பட்டியல வந்து மங்கிலியா நல்லபடியா பொழைச்சு போறோன்னு அப்படின்னு சொல்லி மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பைக்கு வந்து நின்னையா தாய் தாப்புமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாயா நல்ல மொழி தந்துடுற. இதோட கூட இந்த பட்டியல் நிறுத்தி காமிக்கிறேன்னு சொன்னேன். நிறுத்தி காமிச்சாச்சாயா? தீர்க்காயிசாயா? இப்போதைக்கெல்லாம் ஒண்ணு கிட்ட நாட முடியாது. கருப்பு கோட்டையில ஈர்காய்ச்சி உத்தரவு மங்கலத்துக்கு பங்கம் எல்லாம் பண்ணிட்டு சரி ஒரு சொத்து பிரச்சனையில நின்றுட்டு இருக்கேன். அந்த சொத்து பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு கொடு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முதல் பொண்ணா பிரச்சனைக்கு வந்துடுறாயா, அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனையுமே நீ நினைக்கிறபடியே முடிச்சு கொடுத்த. இது சத்தியமா கொஞ்சம் உஷாரப்பா. பத்திரமா வச்சுக்கொண்டு அவனுக்கு மத்து சாக்கியெல்லாம் ஐயா சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு அக்கடியா முழங்குதப்பா. இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியாம இல்லத்துக்குள்ளேயும் நிம்மதி இல்ல, சேதாரமாய் போயிடுது. இதுக்கு விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? 4 பக்கம் வீட்டி போய் புரியலையா? இந்த கருப்பை நான் முதல் தகுதிமான இப்படியுமே ஏமாந்த குளம் பழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு எத்தனை இடம் போடுறாங்க பாத்தியா? நாம போட்டுலாம் புரியுதா? எப்படி கைப்பற்றி எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு கொடுத்து பட்டியல் நிறுத்தி அளவு பார்த்து போடலாம். கடை போட்டு கடத்துல இன்னைக்கு இந்த கருப்பை முன்னாடி போற, நீ பின்னாடி வா. இந்த அப்படி 3 நாள் ஒரு காரியம் நடத்தப்போம். ஐயா மாற்றத்தை கொடுத்திருக்கா? மாற்றத்தை கொடுத்திருக்கிறேன். இனி கொஞ்சம் உற்சாகம் போச்சுக்கோ. இந்த பால் கருப்பு கோட்டையில பாட்டி பெருகுது, பால் பொங்குது. புரிஞ்சுதா? அதே மாதிரி தொழில் முறைக்கெல்லாம் கூட வந்து நிக்கிறனாயா எல்லா காரியத்துக்கும் கூட வர்ற இந்த அம்மாவாசையில தயாரானு போ வரம்போ. வேற என்ன கொண்டு வந்து நிறுத்து, எப்ப வேணாலும் கொண்டு வா.
தாயி என்ன தாயி காரியம் நடக்க மாட்டேங்குதா? உத்தரவு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து ஒரு தசி காமி அப்படின்னு வந்து கேட்டு ஒண்ணு. ரெண்டாவது தொழில்முறை அத்தனை இன்னைக்கு மொட்டைக்கு நின்று இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம சுமை சேர்ந்து நிக்குது. சுமையை இறக்கிறதுக்கும் வழி தெரியல, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியல. இது என்ன பண்றதுன்னு தெரியாது முடிச்சு வந்து என்ற அக்கங்க நிக்குது. இல்லையா? பயப்பட வேண்டாமாயா தாயி உன்ற தேவாதியும் உன்ற பட்டிக்குள்ள இல்லையாயா? புரிஞ்சுதா? இன்னைக்கு சிக்கல் நடந்து சிக்கலுக்கு சீரளவு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? படிப்படியா மீட்டு போவாங்க. போதுமா? அதெல்லாம் வேற வேற என்னென்னமோ நினைப்பு நினைச்சுட்டு நிக்க இப்பெல்லாம் கூடாது. என்னை நம்பி நிக்கணும் தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். திசை காமிக்கிறேன் ஐயா. கருப்பை வந்து கோட்டையில நிக்கிற என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த பத்திரம் வச்சுக்கிற இந்த ஏட்டு இன்னைக்கு ஏட்டுக்கு முந்த நேரத்துல என்னடா சொன்னேன்? கத்தியில் நின்று ஒரு பொண்ணாளுக்கு 2 குழந்தை. 2 குழந்தைக்கு நான் வெண்ணெய் கொண்டு வர சொன்னேன். அவ சந்தேகப்பட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி 2 கண்ணுக்கு பங்கு நிக்குது அப்படின்னு சொன்ன இந்த பொண்ணாத தாயி என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனாயா? புரியுதா? நடக்கிறதையும் சொல்லுவேன், நடக்க போறதையும் சொல்லுவேனாயா? உங்க பட்டிய காப்பாத்துறதுக்கு தான் கொண்டு வர சொன்னேன். புரியுதா? தங்கங்களுக்கு சில சிக்கல் வருதாயா? அந்த சிக்கலுக்காகத்தான் இதை கொண்டு வர சொன்னது. புரிஞ்சுதா? நீ இருக்கிற எல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போன ஆஞ்சநேய பெருமாள் இருக்கிறானா? ஆஞ்சநேய பெருமாள் புரியுதா? இத கொண்டு போய் அவங்கிட்ட அங்க பணிவிட செய்யறாங்க பத்தியா? கொடுத்து நீ மனசுக்குள்ள பாலத்து கருப்பாய் காணிக்க அப்படின்னு சொல்லி என்ன மனசில் நினைச்சு அவனுக்கு பிடிச்சிரு. அவன் சேரத்துல இதை போஸ்ட் சொல்லு. உங்க வீட்டுக்குள்ளார சந்தனம் ஜப்பாதுமா 3 நாள் கழிச்சு வாசம் வருமாயா? அப்ப நான் வர்றது. புரிஞ்சுதா தாயி? வந்து சிக்கல் சில இதெல்லாம் இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் எடுத்து வீசி 2 தங்கத்துக்குமே தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு எந்த சோதனையும் வராது. இது சத்தியம் பார்க்க போதுமா தாயி? அது போகும். பண்ணை வைக்கணும், மாட்டு பண்ணை வைக்கணும், ஆட்டு பண்ணை வைக்கணும், எல்லாமே பெருக்கி விடணும் அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? தாயி தகிரிமா நடத்து வேறு வாங்கி கொடுத்தனாயா? அள்ளி படியாந்து அம்மா போட்டு கொடுத்துறேன். இது நீங்க 2 பேரும் நின்று போடும். புரியுதா? இன்னைக்கு இந்த தொல்லி கொண்டு போய் மாட்டுக்கு விட்டு பண்ணை ஆரம்பி அள்ளி படியாந்து போடலாம். இது சத்தியவா இந்த அடியா கிட்ட கொடுத்தாரு. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பொண்ணாளுக்கு நான் பொறுப்பு, அவ குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. தீர்க்காய்ஸ் குத்துற போட்டாச்சு.